பிரைஸ் த லார்ட். தினமும் வேதம் வாசித்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளா நீங்கள்? இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார். யாத்திராகமம் 33:17, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றார். ஆமாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து தான் சொல்கிறார், அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது என்று. தினமும் வேதத்தை வாசித்து ஜெபித்தால் மட்டும் போதாது. ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மிகவும் ஆவலாக இருக்க வேண்டும். வேதாகமத்தில் நோவா ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டார். மோசே ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டார். இவர்கள் தவிர தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து அவரை நேசித்த பலரும் அவருடைய கண்களில் கிருபை பெற்றுள்ளனர். ஆனால் எப்பொழுது எதினால் இவர்கள் கிருபை பெற்றுள்ளனர் என்று பார்த்தால், முக்கியமான ஒரே காரணம் கீழ்ப்படிதல், இரண்டாவது நீதிமான். நோவாவை பார்த்தீங்கன்னா நீதிமானாக இருந்தார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். மோசையை பார்த்தீங்கன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். இன்னும் பல தேவ மனிதர்கள் அவருடைய கண்களில் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பேரும் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடும் ஒரு சில காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நீங்கள் கீழ்ப்படிவதற்கு மனது இருந்தும் உங்களை ஏதோ ஒரு காரியம் தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அதை குறித்து தான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நோவாவை போல, மோசேயை போல என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்துள்ளது, ஆனால் அதை நீ பெற்றுக்கொள்ள தடையா இருக்கிற அந்த காரியம் எது என்பதை அறிந்து அதிலிருந்து வெளியே வா, அதை உதறி தள்ளு என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிற காரணத்தினால், நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்த காரணத்தினால் அவருடைய கண்களில் கிருபை பெற்றுக்கொண்டீர்கள். கிடைத்த வரத்தை, கிடைத்த வாய்ப்பை தவற விட்டுறாதீர்கள். ஞானமாயிருங்கள், வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.